வணக்கம். அக்டோபர் முதல் நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்தது. ஆனால் சில ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி விடுமுறைன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.25% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்டர்குளோப் ஏவியேஷன், இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய பேரண்ட் கம்பெனி மற்றும் ஸ்பைஸ் ஜெட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். 5% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேல. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? மத்திய அரசு ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. சர்வதேச லெவலில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அவங்க ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுடைய விலையை 6% டெல்லியில் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன இருந்த விலை 1 கிலோகிராமுக்கு 93,480. இப்போ குறைத்ததற்கு பிறகு 87,597 ஒரு கிராமுக்குன்ற அப்டேட். இது ஏப்ரல் 2024 பிறகு இவ்வளவு குறைவாக போனதே இல்லைன்னு மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிகளுடைய எக்ஸ்பென்சஸ்ல 40% இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் தான். அதோடைய விலையை குறைச்சிருக்கிறது ஸ்பைஸ் ஜெட், இன்டர்குளோப் ஏவியேஷன் போன்ற கம்பெனிகளுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு மணி கண்ட்ரோல்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஒரு நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்னென்னா, சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கீழே போய்கிட்டு இருக்கு. அதை கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணாததுனால அவங்க லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் HPCL, BPCL மற்றும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 15 ரூபாயும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 12 ரூபாய் லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்கார்ட்ஸ் குபூட்டா செப்டம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 12,380 வாகனங்கள். இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 3% அதிகரிச்சிருக்கு. ஏற்றுமதி மட்டும் பார்க்கும்போது 395 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 47% விழுந்திருக்கு. சுதர்ஷன் ஃபார்மா ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. டாடா ஸ்டீல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. யூகேல இருக்கக்கூடிய அவங்களுடைய பிளாஸ்ட் ஃபர்னேஸுடைய ஆப்ரேஷன்ஸை இப்போ நிறுத்தி வைக்கிறாங்க. முன்னவே அவங்க அறிவித்தது தான் இந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸை அவங்க எலக்ட்ரிக் ஃபர்னேஸாக மாற்றுறாங்க. ஸோ கடைசியாக இப்போ பிளாஸ்ட் ஃபர்னேஸை மூடி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய போர்ட் டால்போட்ன்ற இடத்துல, யூகேல இருக்கக்கூடிய இடத்துல அதை நிறுத்துறாங்க. ஸ்டீல் உற்பத்தி இப்போ மறுபடியும் 2027-28 துவங்க இருக்கிறாங்க. அப்போது எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் வழியாகத்தான் அவங்க துவங்க இருக்கிறாங்க. இந்த ஆலைக்கு அவங்க முதலீடும் செய்திருக்கிறாங்க. 1.25 பில்லியன் பவுண்ட்ஸ் முதலீடு. இதில் டாடா ஸ்டீலுடைய பங்கு 750 மில்லியன் பவுண்ட்ஸ். அரசு கிட்டத்தட்ட 500 மில்லியன் பவுண்ட்ஸ் வழங்க இருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டாடா ஸ்டீல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபர்னேஸை ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் துவங்கியாச்சு. பிளாஸ்ட் ஃபர்னேஸ் உடைய சேவையை இதோட மூடிட்டு இருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா செப்டம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 87,839 வாகனங்கள் விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரிச்சிருக்கு. டிராக்டர் சேல்ஸ் ஒட்டுமொத்தமாக 44,256 வாகனங்கள் விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. வெல்ஸ்பன் கார்பரேஷன் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. யூஎஸ்ஏலேருந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 2,400 கோடி ரூபாய். யார்கிட்டன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 5% அதிகரித்ததுன்னு நினைக்கிறேன் இன்ட்ராடேல. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் ஆட்டோ செப்டம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 4.69 லட்சம் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. முன்னே ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க அக்டோபர் 7. தெரியாதவங்களுக்காக பின்னாடி அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய், 50 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ, ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக கொடுப்பாங்க. 6 ஷேர் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வைத்து தான் நம்ம ரைட்ஸ் ஷேருக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அந்த பணத்தை கட்டி ரைட்ஸ் ஷேராக மாற்ற வேண்டும். எப்போ ஓப்பன் ஆகுது ரைட்ஸ் இஷ்யூ? அக்டோபர் 15ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? அக்டோபர் 23ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் அக்டோபர் 17ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோம் அப்படின்னா நாம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ரைட்ஸ் ஷேர்ஸ் எப்போ அலாட் ஆகும், நவம்பர் 15ஆம் தேதி அலாட்மெண்ட் இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ரைட்ஸ் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு சிக்கோ ஆஃப்ரிக்கா லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $4.28 மில்லியன். ஹனிவெல் ஆட்டோமேஷன் அக்டோபர் 29ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. ஜென் டெக்னாலஜிஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு 46 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து. ப்ளூ டாட் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 7% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது ப்ளூ டாட் அவங்களுடைய விலையை உயர்த்துறாங்க ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. இந்த செய்தி நம்ம காலையில் வீடியோவில் நேற்று வீடியோவில் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல். இன்றைக்கி ப்ளூ டாட் 7% இன்ட்ராடேயில் அதிகரித்ததற்கு. நசாரா டெக்னாலஜிஸ்க்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1085. பிசி ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. நேற்று ஸ்டாக் ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்காங்க. $10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ $1 மாற்றுறாங்க. மார்க்கெட் முடிந்ததற்கு பிறகு தான் இந்த அறிவிப்பு வந்ததுன்னு நினைக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பிசி ஜுவல்லர்ஸ். அதோடைய ரியாக்ஷனும் இருக்கலாம். மற்றொரு அப்டேட் நான் என்ன பார்த்துருந்தேன்னா, அவங்க ஃபண்ட் ரைசிங் கொடுத்த அப்டேட் வெளியிட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை அதை சரிபார்க்க வேண்டும். வீனஸ் பைப்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. இன்ஃபோமெரிக்ஸ் வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. A-லேருந்து ஏஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு. A2+லேருந்து A1ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அவுட்லுக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாலிசி பசாருடைய பேரண்ட் கம்பெனி பிபி ஃபின்டெக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜெஃப்ரீஸ் பிபி ஃபின்டெக்கு பாசிட்டிவாக இருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க. $100 மில்லியன் வந்து அவங்க ஹெல்த் கேர் பிஸ்னஸில் முதலீடு செய்கிறாங்கன்னு அப்டேட் கொடுத்துருந்தாங்க பிபி ஃபின்டெக். இது பாசிட்டிவான விஷயமா ஜெஃப்ரீஸ் கருதுவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில். ஜெஃப்ரீஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பிபி ஃபின்டெக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் $1800. தற்போதைய லெவலிருந்து 8% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. டாடா பவர் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவலுங்க. 2%, 3% இன்ட்ராடேயில் அதிகரித்ததுங்க. என்ன காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்க முதலீடு குறித்தான அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்தி நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம். 1.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க டாடா பவர் அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். இன்ட்ராடேயில் டாடா பவர் 3% அதிகரித்ததற்கு. பேங்க் ஆஃப் பரோடா குறித்து எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 270லேருந்து 275. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். தற்போதைய லெவலிருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ். என்சிசி லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் கிடைத்த அனைத்து ஆர்டர்ஸுடைய மதிப்பு $2327 கோடி. டாக்டர் லால் பேத் லேப்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க தென்னிந்தியாவில் புதிதாக கம்பெனியை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அங்கே விரிவாக்கம் செய்வதற்காக புது கம்பெனியை வாங்குவதற்கான மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸில் கவனம் செலுத்துறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3000-4000 $4000 கோடி இதற்காக கம்பெனி செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஏஞ்சல் ஒன் இன்னைக்கு இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18ல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல் ஒன் ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கிங் கம்பெனி. அவங்களுடைய புரோக்கரேஜஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதிகரிச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறாங்க. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இதை அமல்படுத்துகிறாங்க. புரோக்கரேஜஸ் சார்ஜஸ் இப்போ $20 அல்லது 0.1%. எது குறைவாக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. ஆனால் குறைந்தபட்சம் $2 சார்ஜ் பண்ணுவாங்க புரோக்கரேஜஸ்க்கு. ஆனால் கேஷ் டெலிவரி டிரான்சாக்ஷனுக்கு எந்த புரோக்கரேஜஸ் சார்ஜஸும் கிடையாதுன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். டெக் மஹிந்திராக்கு சிஎல்எஸ்ஏ அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. முன்னே கொடுத்துருந்தது ஹோல்ட் ரேட்டிங். அப்கிரேடுக்கு பிறகு அவுட் பர்ஃபார்மாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்னே சொல்லியிருந்த டார்கெட் ப்ரைஸ் $1625. புது டார்கெட் ப்ரைஸ் $1749. தற்போதைய லெவலிலிருந்து 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஹாங்காங் நிறுவனமான ட்ரிம் கிராஃப்ட் இன்டர்நேஷனல் லிமிடெடும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களுடன் ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன தொகைக்கு என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. சன்ஃபார்மா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க குளோபல் லைசன்சிங் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க ஃபிலோஜன் நிறுவனத்துடன். இனோவேட்டிவ் ஆன்டி கேன்சர் இம்யூனோதெரப்பிக்கான வேர்ல்டு வைட் ரைட்ஸை வாங்கியிருக்கிறாங்க சன்ஃபார்மா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.